चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। வாணியின் தொடர்ச்சி. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. நைரோபி பார்ட்டி. அனைவரும் பந்தயத்தில் நம்பர் 1 ஆக இருக்கின்றீர்கள் இல்லையா? நம்பர் 1 அடையாளம் ஒவ்வொரு விஷயத்திலும் வின் அடைபவர், வெற்றி அடைபவர், அதாவது முன் நம்பரில் வருபவர். எந்த விஷயத்திலும் தோல்வி இருக்க வேண்டாம், எப்பொழுதும் வெற்றி அடைபவர். நைரோபியை சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் வெற்றி அடைபவர்கள் தான் இல்லையா? சில நேரம் சென்று கொண்டிருக்கும் பொழுதே நின்று விடுவதில்லையே. நிற்பதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? அவசியம் ஏதாவது ஒரு மரியாதை மற்றும் நியமத்தை கடைபிடிப்பதில் ஏற்றம் இரக்கம் இருக்கின்றது என்றால் வண்டி நின்று விடுகிறது. ஆனால் இந்த சங்கம யுகமே மரியாதா புருஷோத்தமம் ஆகுவதற்கான யுகம். ஆண் இல்லை, பெண் இல்லை, ஆனால் புருஷோத்தமன் என்ற இந்த நிலையிலேயே எப்பொழுதும் இருங்கள். புருஷர்களில், அதாவது ஆண்களில் உத்தம புருஷர் என்று பிரஜாபிதா பிரம்மாவை கூறுவோம். அப்போது பிரம்மாவின் குழந்தைகள் நீங்கள் அனைத்து பிரம்மா குமார் குமாரிகள் புருஷோத்தமர்களாகிவிட்டீர்கள் இல்லையா? இந்த நினைவில் இருப்பதினால் எப்பொழுதும் பறக்கும் கலையில் சென்று கொண்டே இருப்பீர்கள். கீழே நிற்க மாட்டீர்கள். சென்றாலும் கூட எப்பொழுதும் பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் சங்கம யுகம் பறக்கும் கலைக்கான யுகம். மேலும் வேறு எந்த யுகத்திலும் பறக்கும் கலை இருப்பதில்லை. இந்த யுகம் பறக்கும் கலைக்கான யுகமாகும். பிராமணர்களின் கடமையும் பறப்பது மற்றும் பறக்க வைப்பது. உண்மையான நிலையும் பறக்கும் கலை. பறக்கும் கலையுள்ளவர் ஒரு நொடியில் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து சென்று விடுவார். கீழேயுள்ள எந்த பொருளும் நிலை குலைய வைக்காது, தடை ஏற்படுத்தாது. விமானத்தில் செல்கிறீர்கள் என்றால் இமயமலை கூட தடையாகி நிற்காது. மலையையும் பொழுதுபோக்கு மாதிரி கடந்து சென்று விடுவார். அதனால் பறக்கும் கலை உள்ளவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனையும் சுலபமாகிவிடும். நைரோபி தன்னுடைய வரிசை எண்ணை முன்னுக்கு பெறுகிறீர்கள் தான் இல்லையா? இப்பொழுது விஐபிக்களின் சேவையில் வரிசை எண் முன்னுக்கு பெற வேண்டும். நல்ல எண்ணிக்கையில் வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த மாநாட்டில் யார் யார் விஐபிக்களை அழைத்து வருகிறீர்கள் என்று பார்க்கலாம். இப்போது இதில் நம்பர் பெற வேண்டும். அனைவரையும் விட நம்பர் 1 விஐபியை அழைத்து வருகிறார்கள் என்ற இந்த பந்தயத்தை பாப் தாதா பார்ப்பார். புதிய காலுக்காக ஓவியங்களை வரையும் ஓவியர்களுக்காக பாப் தாதாவின் சமிக்ஞை. ஓவியர்களாகி ஓவியங்களை வரைந்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது நீங்களே அந்த நிலையில் நிலைத்திருந்த ஓவியங்களை வரைகிறீர்களா? என்ன செய்கின்றார்கள்? ஏனென்றால் வேறு எங்காவது ஓவியங்களை வரைகிறார்கள் என்றால் தொழில் செய்யும் ஓவியராகி ஓவியத்தை வரைந்து விடுவார்கள். இங்கு ஓவியத்தை உருவாக்குவதற்கான லட்சியம் என்ன? எப்படி தந்தையின் படத்தை வரைகிறீர்கள் என்றால் அதன் விசேஷம் என்ன இருக்க வேண்டும்? படம் சைத்தன்யமானவரை பிரத்யட்சம் வெளிப்படுத்த வேண்டும். படத்தின் எதிரில் வந்த உடனேயே நான் படத்தை பார்க்கவில்லை, சைத்தன்யத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். பொதுவாக ஓவியத்தின் விசேஷமாக ஓவியம் ஜடமாக இருந்த போதிலும் சைத்தன்யம் அனுபவமாக வேண்டும். இதன் ஆதாரத்தில் பரிசு கிடைக்கிறது. அதிலேயும் பாவனை வேறு விதமானவையாக இருக்கும். ஆனால் ஆன்மீக ஓவியத்தின் லட்சியமாக ஓவியம் தெய்வீகமாக ஆத்மாவை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். ஆன்மீகத்தன்மையை அனுபவம் செய்விக்க வேண்டும். அந்த மாதிரி ஆன்மீக ஓவியராக இருக்க வேண்டும். உலகிய ஓவியராக வேண்டாம். உலகத்து ஓவியரோ உலகியல் விஷயங்களை கண் பாவத்தை பார்ப்பார்கள். ஆனால் இங்கு ஆன்மீகத்தின் அனுபவம் ஆக வேண்டும். அந்த மாதிரி ஓவியத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஆசீர்வாதமோ
என்ன ஆசீர்வாதத்தின் சுரங்கத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? கேட்பதற்கு அவசியமில்லை. ஆனால் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஸ்தானம் எப்பொழுதும் ஆஸ்தியின் ரூபத்தில் பிராப்தியாக முடியும் என்றால் சிறிது ஆசீர்வாதம் ஏன்? சுரங்கத்துக்கு சென்று 2 பிடி எடுத்து வருபவரை என்னவென்று சொல்வது? தந்தை எப்படி அவரே கடலாக இருக்கிறார் என்றால் குழந்தைகளையும் மாஸ்டர் கடலாக ஆக்குவார் இல்லையா? கடலில் எதுவும் குறைவு இருக்காது, எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். நல்லது. ஸ்வீடன் பாட்டியுடன் சந்திப்பு. எப்பொழுதும் நிச்சய புத்தி உடைய வெற்றி ரத்தினம் என்ற இந்த போதையில் இருங்கள். நிச்சயத்தின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. தன்மேல் நிச்சயம், தந்தை மேல் நிச்சயம், மேலும் நாடகத்தின் மீதான நிச்சயத்தின் ஆதாரத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இப்பொழுது என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றனவோ அவற்றை எதிரில் வையுங்கள். பலகீனங்களை வைக்காதீர்கள். பிறகு உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரும். பலகீனமான விஷயங்களை அதிகமாக யோசிக்கவில்லை என்றால் குஷியில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். தந்தையின் கையை பிடித்திருக்கிறீர்கள். தந்தையின் கையை பிடிப்பவர்கள் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். தந்தையின் கையை பிடித்திருக்கிறீர்கள். தந்தை கையை பிடிப்பவர்கள் முன்னேறி செல்வார்கள் என்ற இந்த நிச்சயத்தை வையுங்கள். எப்பொழுது தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறார் என்றால் அவருடைய கையை பிடிப்பவர்கள் லட்சியத்தை அடைந்தே விடுவார்கள். அவர் பலகீனமாக இருந்தாலும் கூட உடன் இருப்பவரோ மிகவும் வலுவானவர் இல்லையா? எனவே சென்றடைந்தே விடுவார்கள். எப்பொழுதும் நிச்சய புத்தி வெற்றி ரத்தினம் என்ற இந்த நினைவிலேயே இருங்கள். கடந்ததை கடந்ததாக்கி முற்றுப்புள்ளியிட்டு முன்னேறி செல்லுங்கள். பூனாவை சேர்ந்த ஹர்தேவி சகோதரி வெளிநாடு செல்வதற்காக விடை பெற்று கொண்டிருக்கின்றார். விசேஷ விதியாக என்ன இருக்கும்? பாலனையை பெற்றிருக்கிறீர்கள். அதே பாலனையைத்தான் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பு மற்றும் அமைதி என்ற இந்த 2 விஷயங்கள் மூலமாக அனைவரையும் பாலனை செய்ய வேண்டும். அன்பு அனைவருக்கும் வேண்டும் மற்றும் அமைதியும் அனைவருக்கும் வேண்டும். இந்த 2 பரிசுகளை அனைவருக்காகவும் கொண்டு செல்லுங்கள். அன்பான திருஷ்டி மட்டும் கொடுத்தீர்கள் என்றால் பிறகு அவர்கள் இயல்பாகவே அருகிலும் வந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி பாலனை பெற்றிருக்கிறீர்கள்? பாலனையின் மிக அனுபவம் நிறைந்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள் தான் இல்லையா? அதே பாலனையின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு செய்விக்க வேண்டும். டாபிக்கின் மேல், அதாவது டாபிக் தலைப்பில் சொற்பொழிவு செய்யாவிட்டாலும் அனைத்தையும் விட உயர்ந்தது அன்பு மற்றும் அமைதியின் அனுபவமாவது. இந்த டாப்பான 2 விஷயங்களை கொடுத்து விடுங்கள். அதன் மூலம் இந்த மாதிரி அன்போ எங்களுக்கு ஒருபொழுதும் கிடைக்கவில்லை, பார்க்கவே இல்லை என்று ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்ய வேண்டும். அன்பு அந்த மாதிரியானது. அந்த அன்பின் அனுபவத்திற்கு பின்னால் இயல்பாகவே இழுக்கப்படுவார்கள். மிகவும் நல்லது. அதிமகாவீர், நீங்கள் செல்கிறீர்கள். சதி மற்றும் குஞ்சு 2 பிற தாதிகள் இருவர்களும் சென்றிருக்கிறீர்கள் தான் இல்லையா? பாலனையின் சொரூபமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் நல்லது. இவர்கள் மூலமாக சாக்கார பாபாவுடன் சுலபமாக சம்பந்தம் இணைந்துவிடும். ஏனென்றால் இவரின் ஒவ்வொரு நரம்பிலும் சாக்கார பாபாவின் பாலனை நிரம்பி இருக்கிறது. எது உள்ளே நிரம்பி இருக்குமோ அது நடைமுறையில் தென்படத்தானே வேண்டும். உங்கள் மூலமாக தந்தையின் பாலனையின் அனுபவமாகும். மிகவும் குஷியோடு செல்லுங்கள். குழந்தைகள் செல்வதில் பாப் தாதாவிற்கும் குஷி இருக்கிறது. ஏனென்றால் ஊர் சுற்றுபவர்கள் கிடையாது. யஜ்ஞத்திற்கு எலும்பு உருக சேவை செய்பவர்கள். அவளுடைய ஒவ்வொரு அடியிலும் சேவை இருக்கும். எனவே குழந்தைகள் சக்கரவர்த்தி ஆகுவதில் பாப் தாதாவின் குஷி. அனைத்து குழந்தைகளுக்காகவும் பாப் தாதா அன்பு நினைவுகளை ஒளி நாடாவில் பதிவு செய்தார். முழு ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகளின் கூடவே பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் ஊக்க உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அனைவரின் அன்பு நினைவுகள் மேலும் முயற்சி செய்வதில் இருக்கும் ஊக்கம் உற்சாகத்தின் மற்றும் தடைகளை அளிப்பவராகுவதின் கடிதங்கள் பாப் தாதாவிடம் வந்திருக்கின்றன. மேலும் பாப் தாதா அனைத்து தடைகளையும் அளிக்கும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். மேலும் எப்பொழுதுமே மாயாவை வென்றவர், எப்பொழுதுமே மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்து டபுள் லைட் ஆகி பறந்து கொண்டும் மற்றும்
பறக்க வைத்து கொண்டும் இருங்கள். ஆக நாலா புறங்களிலும் உள்ள வெளிநாட்டினருக்கு மட்டுமில்லை, ஆனால் அனைத்து இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு திலாராம் தந்தையின் தரப்பிலிருந்து மிகுந்த அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி. வரதானம்: விலகியிருக்கும் நிலை மூலமாக மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் என்ற சான்றிதழை பெறக்கூடிய அசோரீரி ஆகுங்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் என்ற சான்றிதழை பெறுவதற்காக வாய் மற்றும் மனம் இரண்டின் சப்தத்திலிருந்து விலகி அமைதி சொரூப நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி வேண்டும். ஆத்மா அமைதியின் கடலில் மூழ்கிவிட வேண்டும். இந்த இனிமையான அமைதியின் அனுபவம் மிகவும் பிரியமானதாக இருக்கும். உடல் மற்றும் மனதிற்கு ஓய்வு கிடைத்து விடுகின்றது. இறுதி நேரத்தில் இந்த அசரீரி ஆகுவதன் பயிற்சிதான் உபயோகமாக இருக்கும். உடலில் எந்த ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தாலும் அசரீரி ஆகி ஆத்மா விலகியிருந்து தன்னுடைய உடல் செய்யும் செயலை பார்க்கும் இந்த பயிற்சிதான், இந்த நிலைதான் இறுதியில் வெற்றி அடைபவர் ஆக்கிவிடும். ஸ்லோகன்: அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளின் அதிகாரத்தையும் பெறுவதற்காக கட்டளைப்படி நடப்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।